சில சமயம் நமக்கே பார்த்தோம்னா இந்த எனர்ஜி குறைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ஐயோ போர் அடிக்குதுப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒருத்தருக்கு போய் ஒரு ஃபோனை பண்றோம். ஃபோன் பண்ணி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுறோம். இல்லைன்னா ஷாப்பிங் போறோம். இல்லைன்னா வந்து ஒரு மியூசிக்கை போட்டு கேட்கணும். இப்படின்னா நம்ம அந்த மனதை மாத்தி 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 நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். அப்படி எனர்ஜி நமக்கு அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும்போது கூட அது எல்லாமே வந்து தற்காலிகமா இருக்கு, டெம்பரரியா தான் இருக்கு. அது ஃபுல்லா நம்ம இழுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம தியானத்தால செய்து வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நமக்கு வந்து பர்மனெண்டாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது காலையில எழுந்து நம்ம வந்து தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தியானத்தால வரக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு பர்மனெண்டாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ரெண்டாவது வந்து அது நம்ம தியானத்துல உக்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கனால வந்து நம்மளுடைய எனர்ஜி மாற்றத்தை நம்மளால வந்து உணர முடியும். அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்டாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒண்ணு.